நம சிவாய. கைலாசத்தில் ஒரு நாள் பரமசிவனும் பார்வதி தேவியாரும் வேடிக்கையாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது சிவபெருமான் தமது ஒரு கண் சூரியன் என்றும் மற்றொரு கண் சந்திரன் என்றும் தேவியிடம் கூற, அதை உடனே சோதித்து பார்த்துவிட வேண்டும் என்று நினைத்த ஜெகன்மாதா ஜெகதீசனின் இரு கண்களையும் விளையாட்டாக பொத்தினாள். அடுத்த கணமே 7 லோகங்களும் இருளில் மூழ்கின. சகல ஜீவராசிகளும் எதிர்பாராத பிரளயத்தில் சிக்கித் தவித்தன. கருணையே வடிவானவர் தமது 3வது கண்ணை திறந்து ஒளி வழங்கினார். அம்பிகைக்கு அழுகையே வந்துவிட்டது. பெரும் பாவம் செய்துவிட்டதாக மனம் கலங்கினாள். அதற்கு பிராயச்சித்தமாக காஞ்சிபுரத்திற்கு வந்து கம்பா நதி மணலில் லிங்கம் ஒன்று செய்து பதியை குறித்து பூஜைகள் செய்து வந்தாள். மனம் இளகிய ஏகாம்பரநாதர் அம்பிகைக்கு ஆசி வழங்கினார். இடப்பாகத்தில் தனக்கு இடமளிக்க வேண்டும் என்று உமையவள் வேண்டினாள். திருவண்ணாமலைக்கு வந்து தவமிருந்து தமது இடப்பாகத்தை பெறும்படி பராசக்திக்கு கட்டளையிட்டார் அவர். பதியின் திருவுளப்படி பராசக்தி திருவருணை தலமடைந்து கௌதம ரிஷியின் நல்லாதரவுடன் பவளக்குன்றில் அருணாச்சலேஸ்வரரை குறித்து கடும் தவமிருந்தாள். கார்த்திகை திருநாளில் சிவபெருமான் மலை உச்சியில் ஜோதியாக தோன்றி மலையை சுற்றி வந்து தம்மை அடையும்படி பார்வதியிடம் கூறினார். அம்பிகை கிரிப்பிரதட்சணம் வரும்போது மேற்கு புறத்தில் தற்போது அடி அண்ணாமலை ஆலயம் இருக்கும் இடத்தில் ஈசன் எருது மேலேறி வந்து ஈஸ்வரியை வாழ்த்திவிட்டு பின்னர் ஈசான்ய திக்கில் தமது இடப்பாகத்தில் அன்னைக்கு இடமளித்தார். அந்நாளின் நினைவாக இன்றும் ஆலயத்தில் கார்த்திகை தீபத்தன்று அர்த்தநாரீஸ்வரர் எழுந்தருளுகிறார். மகேசனே மாமலையாக வீட்டிருப்பதால் தான் அருணாச்சலத்தை வலம் வருவது பிறவி எடுத்ததன் பெரும் பயனாக கருதப்படுகிறது. அம்மலையை ஒரு முறை சுற்றி வருவது சம்சாரக் கடலை கடக்கும் தோணியாகும். 7 நகரங்களையும் கடந்து முக்தி அடையும் ஏணியாகும். கிரிப்பிரதட்சணம் செய்வதால் நாம் செய்த பாவங்களெல்லாம் அகன்று நமக்கு கிட்டும் புண்ணிய பலன்களைப் பற்றி அருணாச்சல புராணத்தில் படிக்கும் போதே மெய்சிலிருக்கிறது. அருணாச்சலத்தை ஒரு முறை வலம் வர வேண்டும் என்று நினைத்து 1 அடி எடுத்து வைத்தால் ஒரு யாகம் செய்த பலன் கிட்டம். 2 அடி எடுத்து வைத்தால் ராஜசூய யாக பலன் உண்டாகும். 3 அடி எடுத்து வைத்தால் அஸ்வமேத யாகத்தின் பலனும், 4 அடி எடுத்து வைத்தால் எல்லா யாகங்களும் செய்த பலனும் கிடைக்கும். மலையை வலம் வரும்போது நாம் எடுத்து வைக்கும் முதல் அடி உலகையே வலம் வந்த பலனை தரும். 2வது அடி புண்ணிய தீர்த்தங்களில் நீராடிய பலனை தரும். 3வது அடி எத்தனையோ தானங்கள் செய்த பலனை தரும். 4வது அடி எடுத்து வைத்தால் அஷ்டாங்க யோகம் செய்த பலனை தரும். அருணாச்சலத்தை வலம் வருபவர்களின் காலில் பட்ட தூசி பறந்து சென்று ஒரு நகரத்தில் விழுந்தால் அது கைலாசமாகிவிடுமாம். அத்தூசி ஒரு மனிதர் மேல் பட்டால் அவர் பிறப்பு இறப்பாகிய பிணி நீங்கி உயர்பதவி அடைவார். ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி மாதங்களிலும் வருடப்பிறப்பு அன்றும் சிவராத்திரி அன்றும் கார்த்திகை தீபத்தன்றும் அருணாச்சலத்தை வலம் வந்தால் நிச்சயம் நற்கதி கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. அருணாச்சலத்தை ஞாயிறு அன்று வலம் வந்தால் சூரிய மண்டலத்தை பிளந்து சிவபதம் அடையலாம். திங்களன்று தேவேந்திரனைப் போல் 7 உலகத்தையும் ஆளலாம். செவ்வாயன்று தங்களுக்கு உண்டான கடனையும் தரித்திரத்தையும் தொலைத்து பிறவுப்பணி நீக்கலாம். புதன் அன்று 4 வேதங்களும் 6 சாத்திரங்களும் 64 கலைகளும் தெரிந்த தேவர்களாகலாம். வியாழன் அன்று முனிவர்களுக்கும் மேலான பதவியை அடையலாம். வெள்ளி அன்று விஷ்ணு பதமும் சனி அன்று நவக்கிரக பலனும் பெறலாம். அருணாச்சலத்தை வலம் வந்தவர்கள் கைலாசத்திற்குள் நுழையும் போது சந்திரன் வெள்ளைக்குடை பிடிப்பான். சூரியன் தன் கைகளில் விளக்கேந்தி வருவான். தர்மதேவதை கைலாகு கொடுப்பாள். நடக்கும் பாதையில் இந்திரன் மலர்களை தூவான். குபேரன் தண்டனிடுவான். அட்டவசுக்கள் மலர் மாறி பொழிவார்கள். இது மட்டுமா? மேனகையும் அரம்பையும் ஊர்வசியும் திலோத்தமையும் வீணாகானம் செய்து கொண்டு நடனமாடியபடியே வந்து நம்மை எதிர்கொண்டு அழைப்பார்கள். கங்கையும் யமுனையும் சாமரம் வீசுவார்கள். அமிர்தத்தையும் மலையளவு ஆடைகளையும் எடுத்துக்கொண்டு வந்து மேகம் நம்மை வரவேற்கும். இலக்குமி தேவி மலரும்
கஸ்தூரியும் கொண்டு வருவாள். 4 வேதங்களும் முன்னே முழங்கிக் கொண்டு வரும். கிரி பிரதட்சண பலனைப் பற்றி இம்மாதிரியான விளக்கங்களையும் வர்ணனைகளையும் படித்துவிட்டு வீட்டில் உட்கார்ந்திருக்க முடியுமா? விண்ணோரும் மண்ணோரும் சித்தர்களும் தவயோகிகளும் வலம் வந்து மேன்மையுற்ற அருணாச்சலத்தை ஒரு சுற்றி வர வேண்டும் என்று நண்பர்களுடன் மகிமை தொடரும்.